பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا حتى إذا حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لفاطمة رضي الله تعالى عنها يا فاطمة بنت محمد سليني من مال ما شئت لا أغني عنك من الله شيئا أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சய்யிதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜும்மாவுடைய நாளிலே ரப்புல் ஆலமீனுடைய அந்த கட்டளையை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. நம்முடைய மவுத் வரைக்கும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற நல்ல வாழ்க்கையை, சாலிஹான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா மனித சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக திருமறையான அல் குர்ஆனை வழங்கியிருக்கிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இதில் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று பேசுகிறான். குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெறுபவன் தான் ஒரு நல்ல முஃமினாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு சரியான முஸ்லிமாக ஆக முடியும். குர்ஆனை படிக்கிறோம், அந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு படிப்பினைகள் பெறவில்லை, குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தவில்லை, இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த குர்ஆனை ஓதுவதனால் எந்த பயனும் இல்லை. அதன் மூலமாக அவர் ஒரு பரிபூர்ணமான முஃமினாக ஆகவும் முடியாது. குர்ஆன் முழுக்க நமக்கு படிப்பினைகள் தான். வரலாறுகளை பற்றி பேசுகிறான். முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. முந்தைய நபிமார்களில் எதிர்த்த அநியாயக்காரர்களுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு ஊமைகளாக சொல்கிறான். இது எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு வழியில் என்னுடைய அடியான் படிப்பினை பெறமாட்டானா என்பதுதான் அல்லாஹுடைய ஆசையும் கூட. அந்த அடிப்படையில் அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆன் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக, குறிப்பாக நபிமார்கள் தன்னுடைய சந்ததிகளை எப்படி உருவாக்கினார்கள், சந்ததிக்காக வேண்டி அவர்கள் எதையெல்லாம் செய்தார்கள், அவர்கள் தன்னுடைய சந்ததிகளோடு எந்த தொடர்பில் இருந்தார்கள் என்பது பற்றிய நிறைய தகவல்களை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒன்று இரண்டல்ல,
நபிமார்கள் தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியில் செய்த ஏகத்துவ பிரச்சாரத்தோடு அல்லாஹ் தன்னை நிறுத்தி கொள்ளலை இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் எப்படி நடந்தார்கள், எப்படி ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள், அதோடு அல்லாஹ் முடிக்கலை. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தாவா பணியை மேற்கொண்டார்கள் என்பதோடு அல்லாஹ் தஆலா முடிக்கலை. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதோடு அல்லாஹ் முடிக்கலை. ஆனால் அது போதுமானது, அதுதான நோக்கமும் கூட. நபிமார்கள் எப்படி தாவா பணியை மேற்கொண்டார்கள் என்பதுதான் தீம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதோடு நிறுத்தலை. அதை தாண்டி தன்னுடைய சந்ததிகளிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி ரப்புல் ஆலமீன் ஒன்று இரண்டு அல்ல நிறைய பேசுகிறான். இதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஹஸ்ரத் இப்ராஹிம் தன்னுடைய மகனோடு செய்த அந்த உரையாடல், அவர்களுக்கு மத்தியில் இடையில நடைபெற்ற அந்த உரையாடல் நமக்கு என்ன தேவை இருக்கிறது? ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனோடு நடந்த அந்த உரையாடல், அதன் மூலமாக நமக்கு என்ன தேவை இருக்கிறது? இதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கேள்வி வர வேண்டுமா இல்லையா? ஒரு தாயும் தகப்பனும் மகனும் பேசி இருக்கிறாங்க, ஒரு தாயும் மகனும் பேசி இருக்கிறாங்க. இதையே அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யணும். இதன் மூலமாக ரப்பு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு தகப்பனாக எண்ணி ஹஜ்ரத் இப்ராஹிமை போன்று இருக்க வேண்டும், ஒரு தகப்பனாக எண்ணி ஹஜ்ரத் யாக்கூபை போன்று இருக்க வேண்டும் என்ற இந்த செயல் திட்டத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இதுதான் இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கான மிகப்பெரிய படிப்பினை. உலகத்தில் இன்னைக்கு எல்லோருமே சந்ததிகள் வேண்டும் என்று விரும்புகிறோம். திருமணம் முடிஞ்சா போதுங்க, பிள்ளையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல கூட கிடையாது. குறிப்பாக முஸ்லீம்களிடத்தில் சாத்தியமே இல்லை இல்லையா? திருமணமே குழந்தை பெறதான் திருமணம் முடிக்கிறோம். ஒரு ஆண் தன்னை தந்தை என்று அப்பா என்று தன்னுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் திருமணம் முடிக்கிறார். ஒரு பெண் தன்னை அம்மா என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிச்சா போதுங்க, எங்களுக்கு குழந்தையெல்லாம் வேணாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. நபிமார்கள் கூட கிடையாது. நபிமார்கள் கூட குழந்தைகளை கேட்டு இருக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் குழந்தையை கொடுத்து விட்டார். அடுத்தது சில நபிமார்கள் கேட்டு பெற்றார்கள். இன்றைக்கு உலகத்தில் நம்மள எத்தனையோ பேர் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், குழந்தைகள் இல்லை. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய சொந்த பந்தங்களில், நம்முடைய அண்டை வீட்டார்களில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு குழந்தையை கொடுத்து விட்டார். நாம் சமுதாயத்தில் ஒரு தகப்பனாக வலம் வருகிறோம். அவ்வளவுதானா? முடிந்து விட்டதா? இல்லையா? முடிந்து விட்டதா? பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளுக்கான பதிலை யார் சொல்ல வேண்டும்? அருமையான சகோதர பெருமக்களே, இவைகளைத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக நமக்கு நிறைய பேசுகிறான். நம்ம பல முறை பேசி இருக்கிறோம். குழந்தையை பற்றி அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான கருத்துக்களோடு பேசுவான். குழந்தைக்கும் அதேதான், பொருளாதாரத்துக்கும் அதேதான். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் ஒன்றுபடுத்தி பேசுவான். பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா ஒன்றுபடுத்தி பேசுவான். நிஅமத் என்று பேசுகிறான், குழந்தை உங்களுக்கான அருட்கொடை என்று பேசுகிறான். அதே போன்று குழந்தையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஜீனத் என்று சொல்கிறான், உங்களுக்கான அலங்காரம். சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தை உங்களுக்கு அலங்காரம் என்று பேசுகிறான். இதே வார்த்தையை அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்துக்கும் பேசுகிறான். ஆனால் அதோடு அல்லாஹ் முடிக்கல, அன்பளிப்பு என்று பேசுகிறான். இப்படி நேர்மறையாக பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் அதே குர்ஆனிலே இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு சோதனை என்று பேசுகிறான். இரண்டு விதமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஒன்று, குழந்தைகள் உங்களுக்கான அருள்கொடை, உங்களுக்கான அலங்காரம், உங்களுக்கான சிறப்பு, உங்களுக்கான நிஅமத் என்றெல்லாம் பேசுகிற ரப்புல் ஆலமீன் அதோடு முடிச்சிருக்கணுமா இல்லையா? ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசிட்டு அப்படி விட்டுருக்கணும். ஆனால் அல்லாஹ் அப்படி முடிக்கல. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபித்னா என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு, மனித சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருகிறான்? இப்போ என்னுடைய பிள்ளை எனக்கு அலங்காரமா அல்லது ஃபித்னா, குழப்பமா? என்னுடைய பிள்ளை எனக்கு அன்பளிப்பா அல்லது என்னுடைய பிள்ளை எனக்கு சோதனையா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் தான் என்ன? அல்லாஹ் பதிலை நம்மிடத்தில் விட்டு விட்டான். நான் என்னுடைய பிள்ளையை எப்படி கையாளுகிறேனோ அதை கொண்டு அவர் எனக்கு அலங்காரமாக ஆகிறார், அதை கொண்டு அவர் எனக்கு சோதனையாக மாறுகிறார். இதுதான் பதில். பொருளாதாரமும் அப்படித்தான்.
பொருளாதாரமும் அப்படித்தான். அல்லாஹ் தஆலா சிலருக்கு பொருளாதாரங்களை வழங்கியிருக்கிறார். பொருளாதாரத்தின் மூலமாக மறுமையில மேன்மைப்படுபவர்களும் உண்டு, அதே பொருளாதாரத்தின் மூலமாக மறுமையில நஷ்டப்படுபவர்கள் உண்டு. கிட்டத்தட்ட குழந்தைகளும் அதுதான். இன்னும் வேற மாதிரி சொல்றதா இருந்தா, நம்முடைய சொர்க்கமும் நம்முடைய குழந்தைகள் தான், நம்முடைய நரகமும் நம்முடைய குழந்தைகள் தான். வேற வார்த்தையில் இதை விட வேற தெளிவுபடுத்த முடியாது. நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவனா என்பதை தீர்மானிப்பதும் என்னுடைய பிள்ளைகள் தான். நான் நரகத்திற்கு தகுதியானவனா என்பதை தீர்மானிப்பதும் என்னுடைய குழந்தைகள் தான். நான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் சம்பந்தமா. அருமையான சகோதரர், மிகப்பெரிய பொறுப்பு. ஏதோ தகப்பன் ஆயிட்டோம், அவர்களுக்கான சில தேவைகளை நிறைவு செய்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று நிம்மதி பெற முடியாது. நிம்மதி பெற முடியாது. நபிமார்கள் நிம்மதி பெறல. நபிமார்கள் மவுத்து வரைக்கும் நிம்மதி பெறல. அருமையான சகோதர மக்களை, வரலாறுகளை பார்க்கலாம், ஆச்சரியமாக இருக்கும். குழந்தையை கேட்க ஆரம்பிச்ச நபிமார்கள், யாரெல்லாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தையை கொடுன்னு துவா செய்த நபிமார்கள் மவுத்து நேரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வசியத்தை செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுகிறார். செய்தி புரியுதா? குழந்தை இல்லை, யாரெல்லாம் எனக்கு குழந்தையை கொடுன்னு துவா செய்யறாங்க. அங்க ஆரம்பிக்கிற அல்லாஹ் தஆலா இவர்கள் செய்த துவாவை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன், இவர்கள் மவுத்து நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன பேசினார்கள் என்பது வரைக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, நபிமார்கள் எப்பவுமே வெறுமனை குழந்தையை கேட்க மாட்டாங்க. யாரெல்லாம் எனக்கு குழந்தைய நம்ம கேட்கப்போம் இல்லையா? இல்லையா? நீ உம்ராக்கு செல்லும் பொழுது கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்தா, சொல்லி அனுப்புனாங்க, குழந்தைகள் இல்லை, குழந்தைகளுக்கான துவா செய்யுங்கன்ட்டு. வெறுமனை குழந்தையை கேட்பதல்ல, அது எல்லாமே கேட்பாங்க. நம்ம மட்டும் கேட்கல, துனியாவில் எல்லாமே கேட்கிறாங்க என் குழந்தையை கொடுன்ட்டு. ஆனால் நபிமார்கள் வெறுமனை குழந்தையை கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துவாவை அல்லாஹ் சொல்கிறார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின். இந்த சாலிஹின் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப மெயின். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. கொடுத்தா சாலிஹை கொடு, இல்லாட்டி எனக்கு பிள்ளையே வேண்டாம். அந்த அந்த சாலிஹின் தான் தஃப்சீர். எனக்கு கொடுத்தா எனக்கு ஒழுக்கமான பிள்ளையை கொடு, உன்னை அஞ்சுகின்ற குழந்தையை கொடு, உனக்கு கட்டுப்படுகின்ற குழந்தையை கொடு. அப்படி இருந்தா எனக்கு குழந்தை கொடு, அப்படி இல்லை எனக்கு அந்த குழந்தையே வேண்டாம். அந்த வார்த்தை தான். எனக்கு வெறுமன குழந்தை கொடு. சமுதாயத்தில் நான் வெறும் தகப்பனாக வலம் வருவது எனக்கு நோக்கம் அல்ல. சமுதாயத்தில் எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 5 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அது நோக்கம் அல்ல. சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளை பார்த்து சமுதாயம் மெச்சணும், இவனுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளா என்று சந்தோஷப்படணும். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம், இதுதான் அசல். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. வரலாறுகளை பாருங்க. அதனால தான் அந்த குழந்தைய கடைசி நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா? அதாவது குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் நம்ம துல்ஹஜ் நேரத்தில் நிறைய படித்திருப்போம். இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. இப்போ நான் ஒரு கனவு கண்டேன், ஒன்று அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன சொல்றன்னு கேட்டபோது அந்த குழந்தையுடைய பதில் ஃபஃப் அல் மா துமர், தந்தையே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ செய்யுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு என்ன அறுக்கணும்னு உங்களுக்கு கட்டளை, அவ்வளவுதானே. இதையே ஏன் கேட்டுக்கிட்டு, இதை அறுக்கணும், என்னை அறுக்கணும் என்பது உங்களுக்கு கட்டளை, இறை கட்டளை. இதை போய் ஏன் என்று கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று அந்த குழந்தை சொன்னதற்கான காரணம், அதனுடைய பின்னணி என்னவென்றால், குழந்தையை கேட்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுண்டு. புரியுதா? குழந்தையை கேட்கும் போதே எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுன்னு கேட்டதனாலதான் அந்த குழந்தை பின்னால் சொன்னது, யாழ் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று. அதே போல அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً தய்யிபா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து தய்யிபா. இந்த தய்யிபான்ற வார்த்தைக்கு தமிழ்ல தர்ஜுமாவே கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம், அழகானது, மனமானது, ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லலாம். செந்தமிழ், அந்த வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி அந்த மொழிக்கு அவமானமா போயிடும். அதனால ஒரு சமாளிப்பாக அர்த்தம் சொல்லலாமே தவிர தையிபா என்ற வார்த்தைக்கு தமிழ்ல தர்ஜுமாவே செய்ய முடியாது. அரபில நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, ரஹமத்து, நிஅமத்து, பரக்கத்து, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. பயான் செய்யலாம், ரஹமத்துல என்னன்னு பயான் செய்யலாம், பரக்கத்துல என்னன்னு பயான் செய்யலாம், தையிபா என்னன்னு பயான் செய்யலாம். ஆனா அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அருமையான சகோதர மக்கள், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً தய்யிபா, எல்லா விதமான நலவுகளையும் பொருந்திய சாலிஹான நல்ல குழந்தை எனக்கு கொடு. இதுதான் நோக்கம். குழந்தைகள் என்றால் நமக்கு துன்யாவிலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மறுமையிலும் பிரயோஜனமாக இருக்கணும். சமுதாயத்தில் இவன் தாண்டா பிள்ளைன்னு சொல்ற நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்து மெச்சி என்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். அப்படி இருந்தால் பிள்ளைகள் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நமக்கு அந்த பிள்ளைகளே தேவையில்லை.
அதான் உண்மை. இல்லை பாசம் பந்தம், நம்ம 16 வருஷம் கஷ்டப்பட்டு துவா செஞ்சு குழந்தைகளை பற்றி அதெல்லாம் ஜீரோ. சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அது நம்முடைய பிள்ளைகள். குர்ஆன் அதற்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் கூட. அதை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம தலைப்பில் பேச முடியாது. உங்களுக்கு தெரியாத செய்திகளும் இல்லை. சமூக வலைதளங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்மளோட உங்களை கூட்டு பயான் செய்ய சொன்னால் அவ்வளவு செய்வீங்க. போதையில் இல்லையா, ஆபாச படங்களை பார்ப்பதில் இல்லையா, மதுவில், எல்லா அசிங்கங்களும் நிரம்பி இருக்கின்ற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்றால் மிகைப்படுத்தி சொல்லப்படலை. சமூக வலைதளங்களை கொஞ்சம் கூடி சொல்லியிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய சந்ததிகளை சரியான முறையில் வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களை நம்ம தவற விட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளாம் நல்ல தாய் தகப்பன் இல்லை. இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு துவா சொன்னேன். நபிமார்கள் தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹு தாலா இடத்துல பிள்ளைகள் கேட்கும் பொழுது என்ன துவா செய்தார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு, யா அல்லாஹ் எனக்கு தய்யிபாவான குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க இல்லையா? இந்த நபி கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசினாங்கன்றதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் தன்னுடைய 2 மகன்களை வைத்து. இன்னல்லாஹ் ஸ்தஃபா லக்குமுத்தீன். நல்ல வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தை யார் பேசுறான்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாம நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசல, நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் பேசல. இப்ராஹிம் ஒரு நபி, தன்னுடைய பிள்ளைகளும் நபி, தன்னுடைய பிள்ளைகளும் நபி. ஒரு நபி இன்னொரு நபி இடத்துல பேசின செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னல்லாஹ் ஸ்தஃபா லக்குமுத்தீன். அல்லாஹ் தஆலா உங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் தேர்வு செய்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா உங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் தேர்வு செய்திருக்கிறார். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். தயவு செய்து முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். செத்தா முஸ்லிமாக சாவு, இல்லாட்டி சாவாது. செய்தி புரியுதா? ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீ மரணிக்கும் பொழுது முஸ்லிமாகத்தான் இருக்கணும். யார் சொல்றா? ஒரு நபி. யாரை பார்த்து சொல்கிறார்? ஒரு நபியை பார்த்து. சரியா? தன்னுடைய கடைசி காலத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த வசியத்தை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் கொஞ்சம் விரிவாக பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விரிவாக பேசுகிறான். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் வழி பேரன். யாக்கூப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று இஸ்ஹாக், மற்றொன்று இஸ்மாயில். இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர் தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார் தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3 சந்ததிகள் முழுக்க நபிமார். அவருடைய பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி தான். சரி, அது போல் இப்போ இந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இவர்கள் குழந்தையை கேட்கும் பொழுது செய்த துஆவை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً தய்யிபா. யா அல்லாஹ் எனக்கு தய்யிபாவான நல்ல குழந்தையை கூட கேட்டாங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரண நேரம் ஹத்தா இதா ஹதர யாக்கூப் அல் மௌத். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த சமயம், இன்னும் சில நேரங்களில் மரணிக்க போகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். இது கால லிபனீஹி, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க, மா தஅபுதுன மின் பாதி. பா, நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு பிறகு நீ யாரை வணங்குவீங்க? இதுவரைக்கும் உங்களை நான் அல்லாஹ் மட்டுமே வணங்கும் மாதிரி ஒரு கட்டளையிட்டு என்னுடைய ஒரு குடையில வச்சிருந்தேன். இப்போ நான் மரணிக்க போகிறேன். மா தஅபுதுன மின் பாதி, நீங்க யாரை வணங்க போகிறீங்க? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். உட்கார்ந்து இருந்தவரும் நபிமார்கள் தான். இங்கேயும் அதே தான். சாதாரணமான பொதுமக்களை வச்சு கேட்ட கேள்வி இல்லை. அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வழங்கணும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நபியாக இருந்தாலும், செய்தி புரியணும், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை நபியாக இருந்தாலும் அவர்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. என் பிள்ளை நபி தானே, அவனுக்கு நான் என்ன பயன் செய்யறது? அதுவெல்லாம் இங்க கிடையாது. என் பிள்ளை நபி, அவன் சமுதாயத்துக்கு வழி நடத்துவான், அவனை போய் நான் வழி நடத்துறதா கிடையாது. அவன் நபியாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளை அவனுக்கு வழி நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க? பிள்ளைகள் சொன்னாங்க, காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா. என்னத்த எங்களை பார்த்து இப்படி கேள்வி கேட்டீங்களே? அப்படியே எங்களை வளர்த்தீங்க, எங்களை பார்த்து அப்படியே வளர்த்தீங்க. இந்த கேள்வி எங்களுக்கு சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, சொல்கிறோம். நஅபுது,
இலாஹக, உங்களுடைய இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். இலாஹ ஆபாயிக, உங்களுடைய தந்தையுடைய மூதாதையுடைய இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். நீங்க எந்த இறைவனை காட்டி கொடுத்தீர்களோ அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்க போகிறோம். உங்களுடைய மூதாதையர்கள் எந்த இறைவனை வணங்கினார்களோ அவர்களை தான் நாங்கள் வணங்க போகிறோம் சொல்லிட்டு அந்த மூதாதையர்கள் யார் என்பதையும் சொல்றாங்க. இப்ராஹிம் எந்த இறைவனை வணங்கினாரோ, இஸ்மாயில, இஸ்மாயில் எந்த இறைவனை வணங்கினாரோ, இஸ்ஹாக் எந்த இறைவனை வணங்கினாரோ. சரி, புரியுதா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி நேரம் தன்னுடைய பிள்ளைகளை அமர வச்சு, நீ என்னுடைய மரணத்துக்கு பிறகு யாரப்பா வணங்குவீங்கன்னு கேட்ட பொழுது அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தை, தந்தையே, நீங்கள் யாரை வணங்கினீர்களோ அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குவோம். உங்களுடைய மூதாதி இப்ராஹிம் எந்த இறைவனை வணங்கினாரோ, உங்களுடைய மூதாதி இஸ்மாயில் எந்த இறைவனை வணங்கினாரோ, உங்களுடைய மூதாதி இஸ்ஹாக் எந்த இறைவனை வணங்கினாரோ அந்த இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். இலாஹு வாஹிதா, அவன் தான் ஒற்றை இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற வார்த்தையை அந்த குழந்தைகள் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். குழந்தைகள் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதெல்லாம் நமக்கான மிகப்பெரிய படிப்பினை. ஒரு நபிமார்களே பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால், ஒரு நபி அவர்களே பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு தகவல் நமக்கு பல முறை கேள்விப்பட்டிருப்போம். யூசுப் என்ற அத்தியாயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூபை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். அந்த வரலாறு நமக்கு இந்த ரீதியில் ஒரு 40 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது சுருக்கமாக சொல்றதா இருந்தால், யாக்கூபு அவருக்கு 12 பிள்ளைகள். அதில் யூசுஃபின் மீது ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஏனைய சகோதரர்கள் தந்தையும் மகனையும் பிரிக்கணும்னு சொல்லி யூசுஃபை தூக்கிட்டு போய் ஒரு கிணறுல போடுறாங்க. அந்த ஒரு வியாபார கூட்டம் வருது. அந்த கூட்டம் அந்த கிணத்துல வந்து குழந்தையை தூக்கிட்டு போய் எகிப்தில் அடிமையாக விற்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பின்னாடி அந்த எகிப்து அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக ஆகிறார். அவதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 40 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க என்பதா தப்சீர்கள் இருக்கு. சில தப்சீர்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆனால் அதிகமான தப்சீர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் 40 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. அதாவது தன்னுடைய மகனை நினைச்சு அழுது 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 கண் பார்வையே போயிடுச்சு தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பின்னால தெரிகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இவர் தான் நம்முடைய சகோதரர். எப்படி? எகிப்தில் ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாரு, இவர் தான் நம்முடைய சகோதரர் என்று தெரிந்து இந்த பிள்ளைங்க செய்தியை கொண்டு வராங்க தந்தை இடத்துல. கவலைப்படாதீங்க, உங்க பையன் நல்லா இருக்கிறாரு. இப்போ அந்த செய்தி எல்லாம் தப்சீரில் பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல செய்தி வருது, உங்க மகன் சாகல, உயிரோடு தான் இருக்கிறான். அவன் சாதாரணமாக இல்லை, எகிப்தில் ஒரு மிகப்பெரிய அரசருக்கு நிகராக ஒரு அமைச்சரவையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறான். இன்னைக்கு எகிப்தில் அவன் வச்சதுதான் சட்டம். அவன் எகிப்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறான் எல்லாம் பெருமையாக தன்னுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் யூசுஃபை பற்றி தந்தை இடத்துல சொன்ன பொழுது தந்தை பூரிப்படைந்திருக்கணும். ஆஹா, என் மகன் இவ்வளவு நல்லா இருக்கிறான், என் மகன் இருக்கிறானா செத்தானான்னு கவலை நிலையில் இருந்தப்போ அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை தாண்டி இன்னைக்கு எகிப்தில் மிகப்பெரிய ஒரு அரசனாக இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட கேள்வி, அலா ஐயீதீனின் ஹலஃப்த யூசுப், அதெல்லாம் இருக்கட்டும்பா, யூசுப் எந்த மதத்தில் இருக்கிறான்? சரி, புரியுதா? யூசுப் தன்னையிலிருந்து பிரிஞ்சு 40 வருஷம் தனியா இருக்கிறாங்க. அந்த பையனுக்காண்டி தான் அழுது 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 கண் பார்வை போயிடுச்சு. 40 வருஷம் கழிச்சு தன்னுடைய மகன் தமக்கு கிடைக்க போகிறான், அவர் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எந்த மதத்தில் இருக்கிறான்? அதில் இஸ்லாம் பதில் சொல்லப்பட்டது, அவன் இஸ்லாத்துல தான் இருக்கிறான். அவங்க சொன்னாங்க, அல் ஆன் தம்மத்தி நீமா, இதுதான் சுப செய்தி. அவன் உயிரோடு இருக்கிறான் என்பது இல்லை, மிகப்பெரிய பதவியில் ஒரு பொறுப்புல இருக்கிறான் என்பதெல்லாம் இல்லை, அவன் இஸ்லாமில் இருக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா, இதுதான் சுப செய்தி, இதுதான் எனக்கு பூரிப்படையக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி என்பதாக அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பற்றி சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் தகப்பன்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். துன்யாவில் எதையும் செய்ய முடியும், மறுமையில் எதையும் நகர்த்தக்கூட முடியாது. மறுமையில் எதையும் நகர்த்தக்கூட முடியாது. ரொம்ப கவனம். ஒரு சுபஹானல்லாஹ் கூட நம்மளுடைய பிள்ளைகள் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் நிறைய செஞ்சுட்டோம், என் பிள்ளை ஒன்றுமே இல்லை, ஒரு சுபஹானல்லாஹ் கொடுக்கலான்னா கூட சாத்தியம் இல்லை. அவன்கிட்ட வந்து பிடுங்க தான் பார்ப்போம். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மறுமையில் நம்மள்கிட்ட பிள்ளைகளுக்கு பிடுங்க தான் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல பேசிய ஒரு செய்தி பிரபலியமானது. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு தகப்பனுக்கும் அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. யா ஃபாத்திமா பின்ட் முஹம்மத், முகம்மதுடைய மகள். வெறுமனே ஃபாத்திமான்னு கூட சொல்லலை. அதனால் பின்னாடி வரக்கூடிய செய்தியுடைய முக்கியத்துவத்தை விளங்கி யா ஃபாத்திமா பின்ட் முஹம்மதுன்றாங்க. அதாவது நம்முடைய பிள்ளையை நம்முடைய பேரை சொல்லி அழைக்கிறது. புரியுதா? உதாரணமாக என்னுடைய மகள் அஃப்ரான
சிக்கந்தருடைய மகள் அஃப்ராவேன்ற மாதிரி யா ஃபாத்திமா பின் முகமது, முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே, முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே. அவங்க சொல்றாங்க சலீனி மிம்மாலி மாஷேதி, என்கிட்ட இருக்கு காசு பணங்கள்ல ஏதாவது வேணும்னா கேளு கொடுக்குறேன். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றதுனால நம்மள மாதிரி பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்கல, ஒன்றும் இல்லை, ஆனாலும் சொன்ன வார்த்தை. அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது இல்லையா, நம்மள மாதிரி பல வீடுகள் பல வியாபாரங்கள்லாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த நபி இருந்தாலும் சொல்றாங்க சலீனி மிம்மாலி மாஷேதி, உனக்கு என்ற ஏதாவது காசு பணங்கள் தேவையான கேளு கொடுக்கிறேன். லா உனி அன்கி மினல்லாஹி ஷையா, நான் மறுமையில் நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, மறுமையில் என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய அமல், உன்னுடைய ஈமான், உன்னுடைய சாலிஹான் அமல், இவைகளை வச்சு தான் நீ மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும். அங்கே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அங்கே வந்து நான் ஒரு நபியுடைய மகன்லாம் நீ பேச முடியாது. என்னுடைய அத்தா ஒரு நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அதனால நான் ஜெயிச்சிடலாம் என்ற எண்ணம்லாம் உனக்கு இருக்க வேண்டாம். துன்யாவில் ஏதாவது கேட்கிறதா இருந்தா கேளு கொடுக்குறேன், மறுமையில் நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, உன்னுடைய அமல் உன்னுடைய ஈமான் தான் நீ வெற்றி பெற முடியும் என்ற வார்த்தையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு சொல்கிறார்கள் என்றால், நாம நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு இது மாதிரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த நபியாவது ஷஃபாத்து செய்ய முடியும், நமக்கும் சரி தன்னுடைய மகளுக்கும் சரி, நன்மைகளை கொடுக்க முடியாது, தான் செய்த எந்த நன்மையும் தன்னுடைய மகளுக்கு கொடுக்க முடியாது. ஷஃபாத்து சிபாரிசு செய்ய முடியும், அது மகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் செய்ய முடியும். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது, நம்ம சிபாரிசும் செய்ய முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்காண்டி. நம்ம நபி இல்லையே, ரசூலுல்லாஹை தவிர்த்து எந்த நபிக்கும் சாத்தியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த சிபாரிசு என்ற அந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த நபியாவது சிபாரிசு செய்ய முடியும், நாங்கள் அதையும் செய்ய முடியாது. நாம நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இது மாதிரியான வார்த்தைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் செம்மைப்படுவதற்காக வேண்டி இது மாதிரி வார்த்தைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர மக்களே, இபாதுர் ரஹ்மான், இதுவரைக்கும் நபிமார்கள் செய்த துவா, நபிமார்கள் செய்த உபதேசங்களை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசுகிறார், இபாதுர் ரஹ்மான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நல்ல அடியார்கள் இவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல என்னவெல்லாம் துவா செய்யறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அவங்க என்னவெல்லாம் துவா செய்வாங்கன்ட்டு. அதுல ஒரு துவா ரப்பனா, நிக்கால நம்ம அதிகமாக ஓதுவோம், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சியை கொடு, என்னுடைய மனைவியின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சியை கொடு. கண் குளிர்ச்சினா பூரிப்படையணும், சந்தோஷத்தின் உச்சகட்டம். நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது கண்ணில் தண்ணி வரும், அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷத்தில் கண்ணீர் இரண்டு வகையா இருக்கு, கண்ணீர் இருக்கு ரெண்டு வகை. சோகத்தில் கவலையில் வரக்கூடிய தண்ணீர் சூடாக இருக்கும், சந்தோஷத்தில் வரக்கூடிய தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். சோகத்தில் வரக்கூடிய தண்ணீர் உப்பு கக்கியும், சந்தோஷத்தில் வரக்கூடிய கண்ணீர் இனிப்பாக இருக்கும், மதுரமானதாக இருக்கும். கண்ணீர் ஒரே பகுதியிலிருந்து வரக்கூடிய இரண்டு விதமான கண்ணீரை பற்றி நம்ம பார்க்கிறோம். இபாதுர் ரஹ்மான் நல்லடியார்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரணும், எரிச்சல் அடைகிற மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த குர்ரத்து ஐனுக்கு தஃப்சீர் எழுதுகிறார்கள், துன்யாவில் மட்டுமல்ல மறுமையிலும் அவருடைய நிலையை பார்த்து என்ன சந்தோஷமாகணும். என்னுடைய பிள்ளை மறுமையில் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு சென்று விட்டானா, என்னுடைய மனைவி இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு சென்று விட்டாளா என்று நான் நினைச்சு சந்தோஷப்படுகின்ற அளவிற்கான மனைவியை கொடு, மகளை கொடு, பிள்ளைகளை கொடு. துன்யாவில் வெறுமனை திருமணம் ஆகல, திருமணம் ஆயிடுச்சு என்ன அர்த்தம் இல்லை, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னைக்கு பிள்ளைகள் வந்துச்சு என்பதல்ல. என்னுடைய பிள்ளை துன்யாவிலும் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும், மறுமையிலும் கண் குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி கொடுக்கறதா இருந்தா கொடு, இல்லாட்டி வேண்டாம். இதுதான் துவா. இபாதுர் ரஹ்மான்கள் நல்லடியார்கள் இப்படிதான் துவா செய்வார். அதோடு முடிக்கல, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, என்னுடைய பிள்ளைகள் முத்தகீன்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு இமாமாக இருக்கணும், தலைமை தாங்கி இருக்கணும். முத்தகீன்களாக மட்டும் இல்லை, இறையச்சமுடையவர்கள் மட்டுமல்ல, இறையச்சமுடையவர்களுக்கு நம்முடைய பிள்ளை முன்னணியிலே இருக்கணும். இறையச்சமுடையவர்களை என்னுடைய பிள்ளை வழி நடத்த வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு இறையச்சமுடையவர்களாக இருக்கணும். அருமையான சகோதர பெருமக்களை, நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன், இதற்கு முன்பு எல்லா நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த வார்த்தை, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சமுடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறோமா? நம்மள எத்தனை பேர் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நம்மள எத்தனை பேர் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? என்னுடைய மகன் அல்லாஹ்விற்கு மாற்றமாக எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டான். இறையச்சத்தை மட்டும் கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், வேறு எதையும் தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஆக்கிவிட்டோம் என்றால்
அல்ஹம்துலில்லாஹ், அதை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்கவில்லை. அது ஒன்று போதும் அவன் மறுமை வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு. அவருடைய எல்லா கட்டங்களையும் ரப்புக்கு பயப்படக்கூடியவன், ரப்புக்கு பயப்படக்கூடிய நிலையில நம்முடைய பிள்ளைகளை நம்ம உருவாக்கி விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், உலகத்திலே நாம தான் ஆக சிறந்த தகப்பன். அந்த இறையச்சத்தை மட்டும் கொடுக்க தவறிவிட்டோம், உலகத்தில் எவ வேணா அவன் எப்படி வேணா வழிகெடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய பயத்தை மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க தவறிவிட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர மக்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை கொடுக்க தவறிவிட்டோம் என்றால் அவன் துன்யாவிலும் மறுமையிலும் நாசமாவது எவனும் தடுக்க முடியாது. இறையச்சத்தை கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், துன்யாவிலும் அவன் யார் வழிகெடுக்க முடியாது, மறுமையில அவன் நஷ்டமடைய மாட்டான். கனிமான சகோதர மக்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சாலிஹீன்களாக நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கும், சாலிஹீன்களாக இருக்கணும். அந்த சலாஹியத்து இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல அமல்கள் நல்ல சிந்தனைகள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட். ஒரு வரலாறோடு நான் இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையா கப்பலை தயார் செய்ய, மழை பெய்யும், கப்பல் நடக்கும், யாரெல்லாம் கப்பல் ஏறினாங்களோ அவங்களாம் வெற்றி பெற்று விட்டாங்க, யாரெல்லாம் கப்பல் ஏறலையோ அவங்களும் அவ்வளோதான் மூழ்கி விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கப்பல் தயாராகிடுச்சு. வஹிய தஜ்ரீ பிஹிம் ஃபி மௌஜின் கல்ஜிபால், அல்லாஹ் சொல்கிறான் மலை மாதிரி அலை, அலன்னு சொல்லல, வெறுமன அலன்னு சொல்லல, மலையை போன்று அலைகளுக்கு மத்தியில் கப்பல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகன் ஏறவில்லை. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய, புனைய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படி, என்னுடைய செல்ல மகனே, என்னுடைய பிரியமான மகனே, என்னுடைய உயிருக்கு உயிரான மகனே, தயவு செய்து இருக்க மகனா வலாத்தக்கும் மேல் காஃபிரின், என்னோட கப்பல் ஏறிடு, காஃபிர்கள் ஆகிடாதுன்னு சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தை கால சாவிலா ஜபரி யாசுமணி மினல்மா, என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் ரப்புடைய வேதனை என்னை ஒன்றும் செய்யாது, உங்கள் ரப்புடைய வேதனை என்னை ஒன்றும் செய்யாது, நான் மலையில் போய் ஏறிக்குவேன்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெரிய அலை வந்தது, மகன் செத்துட்டான், மகன் இறந்துட்டான். தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னாடியே மகன் இறந்துட்டான், முடிஞ்சிருச்சு. கரையெல்லாம் ஒதுங்க பிறகு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வனாதா நூஹு ரப்பஹு, தன்னுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைச்சாங்க. இப்னஹு காத ரப்பி இன்னபினி மின் அஹலி, யா அல்லாஹ், என்ன இப்படி ஆயிடுச்சு, எனக்கு சம்மந்தம் இல்லாத யார் யாரெல்லாம் என் கப்பலில் ஏறி இருக்காங்க, நான் பத்த பிள்ளை என் கப்பலில் ஏறலையே, என்னுடைய நுத்துஃபா என்னுடைய இந்திரியத்தில் வந்த என்னுடைய மகன் கப்பலில் ஏறலையே, நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிற, என்னுடைய குடும்பத்திற்கு அழிவு ஏற்படாதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிற, ஆனா இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய மகன் செத்துட்டானேன்னு சொன்னபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே அவன் மகனே கிடையாது, மகன் இல்லை, வேற யாருக்கு பிறந்தவன் அர்த்தம் இல்லை, அவன் மகன்னு சொல்லவே கூடாது, அந்த தகுதி அவன் இழந்துட்டான், அந்த தகுதியை அவன் இழந்து விட்டான். இன்னஹு லைஸ மின் அஹ்லி இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அல்லாஹ் சொல்லிட்ட வார்த்தை. நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தையை கொடுண்டு. அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார், நூஹே அவன் நல்ல அமல்களை செய்யல, அவன் சாலிஹானவனாக இல்ல, சாலி என்ற நல்ல அமல்களை செய்யக்கூடியவன், இறைவனுக்கு அஞ்சக்கூடியவன் என்று அர்த்தம். அவன் இறைவனுக்கு அஞ்சனவனாக இல்ல, சாலிஹானவனாக இல்ல, அதனால அவன் உன்னுடைய பிள்ளை என்று சொல்லாதீங்க, அவன் மகனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தை கேட்டதுக்கு தௌபா செய்யுங்கன்னு சொன்னான். இது மாதிரி இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவன் மகனே கிடையாது. எப்போ உனக்கு மாற்றமாக நடந்தானோ, எப்போ அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அவன் நடந்தானோ, அவன் நபியுடைய மகனாக இருந்தாலும் அவன் உன்னுடைய மகனே கிடையாது என்ற வார்த்தையை சொன்னபோது இது மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செய்றாங்க, யா அல்லாஹ் நான் தெரியாம கேட்டுட்டேன், இனி இது மாதிரி வார்த்தையை நான் உன்னிடத்துல கேட்க மாட்டேன் என்பதாக அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல சொன்ன பதிலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். கண்ணியமான சகோதர மக்களே, அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருந்தால் மட்டும் அதனுடைய பிள்ளைகள் அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் ஷரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த மனநிலை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெறுமனை எண்ணிக்கைக்காக பிள்ளையை பெற்பதோ பிள்ளைகளை வளர்ப்பதோ அல்ல. பொதுவாக இன்னைக்கு பரவலாக இன்னைக்கு கல்வி சம்பந்தமாக சொல்லும் பொழுது துன்யாவுடைய கல்வி நிறையா சொல்கிறோம், அதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை, தாராளமாக படிக்க வைக்கலாம். ஆனால் ஷரியத்தை விட்டு அல்லாஹ் ரசூலை விட்டு குர்ஆன் ஓத தெரியாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அதிகமாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு உலகத்திலேயே இஸ்லாம் தான் கல்வியை முன்னிலைப்படுத்துகிறது, குர்ஆனுடைய முதல் வசனமே இக்ரா ஓதுகிறாக என்றெல்லாம் சொல்லுவோம். அதுதான் உண்மைதான், நியாயம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ் வெறுமனை இக்ராவும் முடிக்கல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு படி. எந்த கல்வியை படித்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வோடு படிக்க வைக்கணும். உலகத்தில் ஆக சிறந்த சயின்டிஸ்ட் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் அவனை மாதிரி ஒரு இன்ஜினியர் கிடையாது, அவனை மாதிரி ஒரு மருத்துவர் கிடையாது, எல்லாம் இருக்கட்டும், அவன் அல்லாஹ்வோடு இருந்தால் அவன் பர்ஃபெக்ட், துன்யாவிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி. ஆனால் அல்லாஹ்வை விட்டு அவன் துன்யாவே அவனோட கையில் இருந்தாலும் அவன் ஜீரோ.
அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி யாக்கூப் எப்படி கவலைப்பட்டாரோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிஸ்மி ரப்பிக்கல்லதி உம்முடைய இறைவனுடைய பெயரை கொண்டு படிங்க. அந்த இறைவனுடைய பெயரை விட்டுவிட்டு நம்ம துன்யாவில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால எந்த ஃபாயிதாவும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஷரியத்தை மார்க்கத்தை முழுமையாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை கொடுக்க தவறிவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகள் யாரும் இல்லை என்பதை நம்ம முதல்ல விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அச்சத்தையும் அந்த பிரியத்தையும் முழுமையாக வழங்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை கொடுத்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எப்படி நம்ம இன்றைக்கு உலகத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறோமோ இது போன்று குடும்பமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானார். வாஹிரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.